வணக்கம் நண்பர்களே, நாம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா தேர்தல் மை. எலெக்ஷன் அன்னைக்கு போய் ஓட்டு போட்டுட்டு விரல்ல மை வச்சுட்டு அந்த மை வச்ச விரல்ல போட்டோ எடுத்து Facebook, இன்ஸ்டாகிராம்ல போட்டோ போட்டு என்னோட ஜனநாயக கடமையை நான் ஆற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ போடலன்னா நம்ம யாருக்குமே தூக்கமே வராது. அப்படிப்பட்ட இந்த தேர்தல் மையை யார் தயாரிக்கிறாங்க, எப்படி தயாரிக்கிறாங்கன்றத பத்தி தான் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த தேர்தல் மைய பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கிற மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் லிமிடெட் அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க. மத்திய அரசோட அனுமதியோட இந்த மைய தயாரிச்சு எல்லா எலெக்ஷனுக்கும் இந்த நிறுவனம் வழங்குறாங்க. கிட்டத்தட்ட 1962ஆம் ஆண்டிலிருந்து எல்லா எலெக்ஷன்களுக்கும் இந்த நிறுவனம் தயாரிக்கிற மை தான் பயன்படுத்தப்படுது. தேர்தல் மை பாத்தீங்கன்னா நம்ம இடது கையில இருக்கிற ஆள்காட்டி விரல்ல தான் வைப்பாங்க. ஆரம்ப கட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆள்காட்டி விரலோட நகமும் சதையும் சேர்ற இடத்துல ஒரு புள்ளி மாதிரி தான் வைப்பாங்க அந்த மைய. 2006ல இருந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆள்காட்டி விரலோட உச்சியில இருந்து அந்த நகமும் சதையும் சேர்ற இடம் வரைக்கும் ஒரு கோடு மாதிரி மைய வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த மை வச்சா என்ன காரணம்னா இவங்க ஆல்ரெடி ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இதை வச்சு நம்ம இனிமேல் கள்ள ஓட்டு போட முடியாது. ஒருவேளை உங்களுக்கு ஆள்காட்டி விரல் இல்ல அப்படின்னா அதுக்கு பக்கத்துல இருக்கிற விரல்ல மை வைப்பாங்க. அந்த விரல் இல்லைன்னா இன்னொரு பக்கத்துல இருக்கிற விரல்ல மை வைப்பாங்க. சரி, இந்த தேர்தல் மை வச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அழியவே அழியாது. ஏன்னா இந்த தேர்தல் மை தயாரிக்கிறதுக்கு சில்வர் நைட்ரேட் அப்படின்ற வேதிப்பொருள் பயன்படுத்தப்படுது. இந்த சில்வர் நைட்ரேட் என்ற வேதிப்பொருள் தோல்ல பட்ட உடனே சூரிய கதிர்ல இருக்கிற புற ஊதா கதிரோட வினை புரிஞ்சு அந்த தோல்ல ஒரு கரையை ஏற்படுத்துது. அந்த கரை ரொம்ப நாளைக்கு அழியாம இருக்கும். அதை உடனே சுரண்டி பார்த்தாலும் அழியாது. தோலை பிச்சாதான் அழியும். அப்படியே இந்த தோல்ல அது படிஞ்சிரும். சிலருக்கு 1 வாரம் இருக்கும், சிலருக்கு 10 நாள் இருக்கும், சிலருக்கு 1 மாசம் வரைக்கும் கூட இருக்கும். அது அந்த தோலோட தன்மையை பொறுத்து. இதுதான் இந்த தேர்தல் மையோட கதை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.